வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் வரலட்சுமி நோன்பு பற்றி. ஏன்னா நாளைக்கு வரலட்சுமி நோன்பு இல்லையா, அதனால் அதை பற்றி பார்ப்போம். வரலட்சுமி நோன்பு 3 நாள் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் நாள் நம்ம மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து வச்சு அப்போ ஒரு நைவேத்தியம் பண்ணணும். சுண்டல் கூட வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 9 to 10:20 ஒரு பூஜை நம்ம பண்ணணும். அப்போ நெய்வேத்தியமாக ஒரு இனிப்பு பொங்கல், சக்கரை பொங்கல் எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம். இல்லாட்டினா கல்கண்டு சாதம் கூட வைக்கலாம். வச்சு பூஜை செஞ்சுட்டு அடுத்து சாயந்தரம் ஒரு பூஜை பண்ணணும். ஒரு 6 மணி போல் அப்பையும் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம சாமியை வழிபடணும். 3ஆவது நாள், அதாவது சனிக்கிழமை, நம்ம புனர் பூஜை பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, நம்ம சாமியை பூஜை செஞ்சு எடுத்து வைக்கணும். அது எடுத்து வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கலசலத்தில் போய் நம்ம சாமியை எடுத்து வச்சு அவளை அன்னபூர்ணியாக எழுந்தருள செய்யணும். இந்த மாதிரி 3 நாள் வழிபட்டு நம்ம வரலட்சுமி நோன்பு இருக்கலாம். கலசம் வச்சும் வழிபடலாம். அந்த கலசத்தில் நம்ம தண்ணீர், மஞ்சள், எலுமிச்சம்பழம், வாசனை பொருள், வெள்ளி, தங்க நாணயம் இதெல்லாம் போட்டு வழிபடலாம். சில பேர் அரிசி யூஸ் பண்ணுவாங்க கலசத்தில். தண்ணிக்கு பதிலாக அரிசியும் நம்ம எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துக்கும் போது அந்த கலசத்தில் முக்கால்வாசி அரிசி எடுத்துகிட்டு, பச்சரிசி எடுத்துக்கிட்டு, எலுமிச்சம்பழம், தங்க நாணயம் இல்லைன்னா வெள்ளி நாணயம் இல்லைன்னா சாதாரண நாணயம் போட்டு மாச்சிக்காய், ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, காதோர கருகமணி, மாவிலை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அதில் நம்ம ஒரு முகம் வச்சு அம்பால் எழுந்தருளை பண்ணலாம். இப்படி அம்மனை அலங்கரித்து நம்ம வழிபடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நாள் வரலட்சுமி நோன்பு நம்ம அனுஷ்டிக்கலாம். இதை பற்றின ஒரு முழு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ஆன்மீக தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.